இருக்கிற இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி திமுக பணத்தை மட்டும் நம்பி இந்த தேர்தல் இறங்கியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10 அமைச்சர்கள் அவங்க வேலையை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க தங்கியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்கிறது 34 அமைச்சர்கள், முதலமைச்சர் உட்பட. அந்த 34 அமைச்சர்களில் 10 அமைச்சர்கள் இங்க இடைத்தேர்தலில் இங்க தங்கிட்டு இருக்கிறாங்கன்னா தமிழ்நாடு நிர்வாகம் என்ன நடக்க போகுது, இவங்க துறைகள் என்ன இருக்க போகுது. இன்னொன்று, இந்த மாவட்டத்துக்கு உள்ள வந்தா இவங்க அமைச்சர்கள் கிடையாது. இந்த தேர்தல் முடிகின்ற வரையில் என்ன கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கிறது இல்லை. அதில் அவங்க பணத்தை மட்டும் நம்பி இருக்கிறாங்க. நாங்கள் எங்கள் கூட்டணி பலம் இருக்கு, மக்கள் பலம் இருக்கு. ஏன்னா இந்த தொகுதி விக்கிரவாண்டி தொகுதி எந்த முன்னேற்றமும் பார்க்கல. இந்த மாவட்டத்தில் எத்தனையோ அமைச்சர்கள், இப்போ கூட 2 அமைச்சர்கள் இருக்காங்க இந்த மாவட்டத்தில். இந்த தொகுதிக்கு என்ன பண்ணாங்க? ஏதாவது ஒரு முன்னேற்றம், ஏதாவது ஒரு தொழிற்சாலை, ஒண்ணுமே கிடைக்கல. அந்த மக்களும் விரத்தியில் இருக்கிறாங்க. பார்க்கதான் நீங்க போறீங்க. உறுதியா நாங்க வெற்றி பெறுவோம், மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்க. என்ன ஈரோடு இடைத்தேர்தல் போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி நாங்க எல்லாம் பட்டியல அடிச்சு வச்சு பணத்தை கொடுத்து, சாராயத்தை கொடுத்து, பிரியாணி கொடுத்து, கறியை கொடுத்து என்னமோ நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இங்க எடுப்பட போறது பெண்ணாகரம் ஃபார்முலா நீங்க பாத்தீங்க. பெண்ணாகரத்துல நீங்க பாத்தீங்க 2010 நடந்த தேர்தல் பாத்தீங்க. அதோட இன்னும் சிறப்பா இந்த தேர்தல் இருக்க போகுது. அந்த மக்கள்கிட்ட நேரடியாக நாங்க பார்க்க போறோம், பேச போறோம். இவங்க திமுக செய்த துரோகங்களை நாங்க பேச போறோம். திமுக இன்னைக்கு சமூக நீதி பத்தி பேசுவதற்கு தகுதி கிடையாது, அருகதை கிடையாது. ஏன்னா கலைஞர் திமுக வேற, திரு ஸ்டாலின் திமுக வேற. அதனால இந்த 2 திமுகவும் வெவ்வேறு தான் நான் பாக்குறேன் நான். அதனால நீங்க இன்னொன்னு, இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, எங்களை அசிங்கப்படுத்தணும், இழிவுபடுத்தணும். அது என்னன்னா வன்னியர்களை வச்சு எங்களை அசிங்கப்படுத்தணும். ஜெகத் ரக்ஷன் நேற்று அசிங்கமா பேசுறாரு. அதுக்கு முன்பு சிவசங்கர், இப்ப அடுத்தது நாளைக்கு MRK பேசுவாரு. அப்புறம் துரைமுருகன் பேச விடுவாங்க. வேற யார் இருக்காங்களோ அது பேச விடுவாங்க. இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அது இது மக்களுக்கு தெரியுது. அது அதனால இதெல்லாம் ஈடுபட போறது கிடையாது. இது ஒரு முக்கியமான சமூக நீதி காத்த மண் இந்த மண். இடஒதுக்கீடு தியாகிகள் அவர்களுடைய ரத்தத்தை சிந்திய மண், தியாகம் செய்த மண். இது புனிதமான மண். இந்த தியாகிகள் தியாகம் செய்த காரணத்தால் தான் இன்னைக்கு ஓரளவுக்கு பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்த மக்கள் இன்னைக்கு படிச்சுட்டு இருக்காங்க, வேலைக்கு போயிருக்கிறாங்க, எல்லாம் இருக்கு. ஆனா அது முழுமையாக நாங்க கேட்கிறோம். அது கொடுக்கறதுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு மனசு கிடையாது. 3 வருஷமா ஆட்சியில் இருக்கிறாரு. 3 ஆண்டு காலத்துல கொடுக்க வேண்டியதானே. தந்தை பெரியாருடைய வாரிசு நாங்க, கலைஞருடைய வாரிசு, சமூக நீதி எங்கள் பிறப்புரிமை, காப்புரிமை, இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற வசனம் பேசிட்டு இருக்க ஸ்டாலின் அவர்களோ அவங்க கட்சியும், நீங்க என்ன பண்ணீங்க சமூக நீதிக்கு? நீங்க ஆட்சிக்கு ஏதாவது பண்ணீங்களா? இல்ல வாய்ப்பு சாமர்.